நாம வாடுற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 10 பணக்காரர்கள், அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே இந்த 10 பணக்காரர்கள் தான் டாப் 10 லிஸ்ட்ல இருக்காங்க. சோ அவங்கள பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். உலகத்தின் டாப் பணக்காரர்கள், டாப் 10 பணக்காரர்கள் சொல்லலாம். சோ இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோ போறோம். இந்த உலகத்தின் 10 பணக்காரர்கள் யாரு, எந்தெந்த நாட்டில் இருக்காங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்ற தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம். சோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. யார் பணக்காரா இருக்காங்க, அது நம்ம தெருவா இருக்கட்டும், நம்ம ஊரா இருக்கட்டும், நம்ம நாடா இருக்கட்டும், இந்த உலகமா இருக்கட்டும், இந்த உலகத்திலே யார் பெரிய பணக்காரர், இந்த ஊர்ல யார் பெரிய பணக்காரர், நம்ம தெருவுல யார் பெரிய பணக்காரர், இல்ல நம்ம குடும்பத்துல யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெரிய பணத்தை வச்சிருக்காங்க, சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படும். சோ இந்த உலகத்திலே டாப் 10 பணக்காரர் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல 10வது இடத்துல இருக்க பணக்காரர் யாருன்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட். இவர் வந்து பாத்தீங்கன்னா 143 பில்லியன் சொத்துக்களை வச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் இவர் 10வது இடத்துல இருக்காரு. சோ 10வது இருக்கக்கூடிய இந்த பணக்காரர் 143 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இவரோட சொத்தா வந்து வச்சிருக்காரு. இவருக்கு முன்னதான் 9வது இருக்கக்கூடிய பணக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவ் பால்மர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 156 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட சொத்து மதிப்பா பார்க்கப்படுது. இதனாலதான் இவர் வந்து 9வது இடத்துல பிரிக்கிறாரு. இவருக்கு முன்னதா 8வது இடத்துல கூடிய அந்த மாபெரும் பணக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா 8வது இடத்துல செர்கி பின். இவர் வந்து பாத்தீங்கன்னா 161 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இவரோட அக்கௌண்ட்ல வச்சிருக்க விஷயமா பார்க்கப்படும். இந்த அளவுக்கு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேவிங் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதனாலதான் உலக டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல இவங்க இடம் பெற்றிருக்காங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யாரு கேட்டா பில் கேட்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா 165 பில்லியன் டாலர் சொத்தை வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அக்கௌண்ட்ல வந்து வச்சிருக்காரு. உலகத்தின் டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய லாரி பேஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா 171 பில்லியன் டாலர் சொத்தை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொத்துக்களா வச்சிருக்காரு. இதனாலதான் இவர் டாப் 10 லிஸ்ட்ல 6வது இடத்தை வந்து இவர் பிடிக்கிறாரு. உலகத்தின் டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடியவர் பெர்னார்ட் அர்னால்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா 181 பில்லியன் சொத்துக்களை வந்து இவருடைய சொத்தா வச்சிருக்காரு. இதனாலதான் உலக டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல 5வது இடத்துல அர்னால்ட் இருக்காரு. உலகத்தின் டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா லாரி எலிசன். இவர் வந்து பாத்தீங்கன்னா 195 பில்லியன் சொத்துக்களை வந்து இவரோட சொத்து மதிப்பா பார்க்கப்படுது. இதனாலதான் லாரி எலிசன் 4வது இடத்தை பிடிக்கிறாரு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் யாருன்னு கேட்டா மார்க் ஜுகர்பெர்க். இவர் வந்து பாத்தீங்கன்னா 223 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை கொண்டிருக்காரு. இதனாலதான் உலகத்தின் டாப் 3ல வந்து ஒரு 3வது இடத்தை பிடிக்கிறாரு. உலகத்தின் டாப் பணக்கார லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற ஜெஃப் பெசோஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா 248 பில்லியன் டாலர் வந்து சொத்து மதிப்பு வச்சிருக்காரு. சோ இதனாலதான் இவர் 2வது இடத்தை பிடிக்கிறார். இந்த 1வது இருக்கிற பணக்காரர் எலான் மாஸ்க். இவர் வந்து பாத்தீங்கன்னா 442 பில்லியன் சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இவரோட சொத்து மதிப்பா பார்க்கப்படுது. இதனாலதான் இந்த உலகத்தின் டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல 1வது இடத்துல எலான் மாஸ்க் வந்து இருக்காரு. தொடர்ந்து இவர் நீடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் இவருடைய சொத்து மதிப்பா பார்க்கப்படுது. 442 பில்லியன் சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எலான் மாஸ்கோட சொத்தா பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்திலே யாரு பணக்காரர் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, சந்தில, பொந்தில இது மாதிரி விஷயத்துல யாரு பணக்காரர் நம்ம போட்டி போட்டுட்டு இருப்போம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 பணக்காரர்கள் சோ இவங்க எந்த அளவுக்கு போட்டியோட இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பதிவு மூலமா உலகத்தின் டாப் 10 பணக்காரர் நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு சொன்ன இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.